எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரசி. இன்றைக்கி நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை எப்படி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும், முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் ஒருவருக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நன்னாள் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த தைப்பூச விரத திருநாள். இந்த நாளன்னைக்கு யார் ஒருவர் முருகப்பெருமானை மனதில் நினைத்து விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நிறைய பக்தர்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருக பக்தர்கள் அனைவருமே பால்குடம் ஏந்துவது, காவடி சுமந்து செல்வது, பாத யாத்திரையாக செல்வது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக செல்வது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. இப்படி இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது முருக வழிபாட்டுக்கு உகந்த நாள் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முருக வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாடு அப்படின்னு சொல்லி இந்த குறித்த நாள் அன்னைக்கு அனைவருமே வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனாலே தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வத்தை வழிபட்டாலே அளவில்லாத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த தைப்பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திந்தை இணைந்து வரக்கூடிய இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் உமாதேவியோடு சேர்ந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தைப்பூச திருநாள். அடுத்ததாக சிதம்பரத்துக்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் அனைத்துமே செய்து நடராஜரை ரணியவர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசன் நேருக்கு நேராக சந்தித்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தைப்பூச திருநாள். அது மட்டும் இல்லாமல் தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் அப்படிங்கிறதால இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு குரு வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வடலூரில் தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் பிரம்மஞான சபையில் அதிகாலையில் 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது நடைபெறும். வள்ளலார் ராமலிங்க அடிகளாரினுடைய தைப்பூச திருநாளிலேயே சித்தி அடைந்ததாக சொல்லுவாங்க. அதனால் இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் அவருடைய சமாதியான வடலூரில் தைப்பூச நாள் அன்னைக்கு லட்சக்கணக்கானோர் கூடி வந்து வள்ளலார் விழாவை காண்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதும் இடம் பிடிக்குது. பூச நட்சத்திர நாளைக்கு தான் வள்ளியை மணந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கு. காவடி எடுப்பதற்குண்டான தத்துவம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சாலே கண்டிப்பாக இந்த நாளினுடைய முக்கியத்துவமும் காவடி எடுப்பதற்குண்டான காரணமும் என்ன அப்படிங்கிறது புரியும். அகத்தியர் தந்த சிவகிரி, சக்திகிரி அப்படிங்கிற மலைகளை காவடி போல தூக்கி வருவார் அசுரனான இடும்பன். இப்படி இவரை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொள்வார் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வந்தாலுமே அது அனைத்தையுமே சுமப்பது அப்படிங்கிறது உன்னுடைய வேலை இல்லை, எல்லாத்தையுமே எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய பாதையில் தொடர்ந்து செல் அப்படிங்கிறது தான் இந்த காவடி தூக்குவதற்குண்டான தத்துவம். அதனாலே தான் முருக கோவில்களில் பக்தர்கள் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு காவடி எடுப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் அன்னை பராசக்தியிடமிருந்து முருகப்பெருமான் சக்தி வேலை பெற்றதாக சொல்லப்படுது. யார் ஒருவர் இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு விரதமிருந்து காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாமே துலங்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு தொட்டதெல்லாம் துலங்கணும் அப்படிங்கிற அந்த பழமொழி அமையக்கூடிய காரணத்தால் ஏடு தொடக்கம், புதிர் எடுத்தல், பெண் குழந்தைகளுக்கு காது மூக்கு குத்துதல், திருமண பேச்சுக்கள் அனைத்தையுமே ஆரம்பிப்பது, ஒப்பந்தங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றுவது அப்படிங்கிற இந்த நற்செயல்களை தொடங்குவதற்குண்டான நாளாக தான் தைப்பூச திருநாளானது பார்க்கப்படுது. இப்படி இந்த அச்சமில்லாத நிம்மதியான பெருவாழ்வை ஒருவர் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த தைப்பூச நன்னாளை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தம்பதி சமேதரா சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் மேற்கொண்டாலே எப்பேற்பட்ட சூழல் வந்தாலுமே பிரியாத வரமானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. தைப்பூச விரதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 21 நாட்கள், 48 நாட்கள், 7 நாட்கள், 9 நாட்கள் இல்லைனா அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு மட்டுமே விரதம் இருப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அவரவருடைய நிலைமைக்கு ஏற்றாற் போல விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்தாலுமே விரதத்தை எந்த நேரத்தில் துவங்கும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி இன்பமாய் வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சபரிமலை ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து அவரை தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. அதே போலதான் முருகப்பெருமானுக்குரிய விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தைப்பூச விரதத்தை சொல்வாங்க. 48 நாட்கள் ஒரு வேளை மட்டுமே உண்டு முருகப்பெருமானை பூஜை செய்து விரதம் இருந்து பழனிக்கு காவடி சுமப்பது அப்படிங்கிறத நிறைய பேர் கடைபிடிப்பதை பார்த்துருப்போம். அப்படி ஒரு வேளை உங்களால் செல்ல முடியல அப்படின்னு சொன்னால் கூட வீட்டுக்கு அருகாமையில் முருகருடைய ஆலயம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இந்த முருகர் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி ஒரு வேளை விரதத்தை நீங்கள் முன்கூட்டியே துவங்க முடியல, அன்றைய நாள் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச
திருநாள் அன்னைக்கு விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகனுக்கு உகந்த நாள், அதுவும் முருகனுக்கு உகந்த கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதலான சிறப்பும் கூட. இப்படி இந்த ஒரு நாள் தைப்பூச விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த நேரத்தில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு கால நேரம், யமகண்ட நேரம் இதை தவிர்த்து செய்வது அப்படிங்கிறத செய்வோம். யமகண்டம் அப்படின்னு சொன்னாலே எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த யமகண்ட நேரத்தில் தைப்பூச விரதத்தை முருகப்பெருமானை வணங்கி துவங்கணும் அப்படின்னு சொன்னால் நினைத்த காரியத்தை உடனே முடிப்பதற்குண்டான ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் பிப்ரவரி 11ஆம் தேதி நமக்கு இந்த தைப்பூச திருநாள் வருது பார்த்தீங்களா, அந்த நாள் இன்னைக்கு காலை நேரத்தில் எழுந்து சீக்கிரமாக குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறை அனைத்துமே சுத்தம் செய்ததுக்கு அப்புறமா செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் முருகப்பெருமானுடைய சிலை, வேல் இது அனைத்துமே நம்ம வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. 5 முக்கியமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா நீங்கள் அலங்காரம் அனைத்துமே செய்து முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்காக நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அதே போல் ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு பாருங்க, நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தைப்பூசமும் தை பௌர்ணமியும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா, இப்படி இந்த நாளன்னைக்கு விரதத்தை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய சஷ்டி திதி நாள் கிடைக்கும். 6 நாள் விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறதுனால செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இல்லை ஒரு நாள் விரதம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தைப்பூச திருநாள் அன்னைக்கு மட்டும் விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு 48 நாள் இருக்க முடியல, 21 நாள் இருக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு தொடர்ந்து வரக்கூடிய சஷ்டி நாள் வரைக்கும் நீங்கள் விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் உணவு சாப்பிட்டு பக்கத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தினசரி சென்று முருகனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும். முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் அனைத்தையுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி பாடுவது, எந்நேரமுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சிந்தனையாக இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைப்பது அப்படின்னு சொல்லி இந்த 6 நாட்கள் நீங்கள் கடும் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டா நினைத்ததற்கும் மேலான பலன்கள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றையாவது நம்ம கண்டிப்பாக படிப்பது அப்படிங்கிறத செய்யணும். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் நம்ம ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானுடைய நாமத்தையாவது நம்ம கட்டாயம் சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம நாள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய சிந்தனையாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவித்தாலுமே அது அனைத்துலேருந்து விடுபடுவதற்குண்டான நல்ல ஆசையானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டு வீட்டில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து வணங்குறோம் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் கோவில் செல்லும் பொழுது கூட கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லா வளங்களையும் நலங்களையும் அருளக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம முருகப்பெருமான். அப்படி இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு எப்படி விரதம் கடைபிடிக்கணும், இந்த தைப்பூச திருநாளுடைய இதர சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் எந்த குறித்த நேரத்தில் நம்ம விரதத்தை தொடங்கி முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கேட்டதற்கும் மேலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.